ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரமலில் இளநீர் பாயாசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஜவ்வரிசியை நல்லா வாஷ் பண்ணி தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, வானல் வச்சுட்டு ஒரு பேக்கெட் பால் நாங்கள் எடுத்துக்கிறோம். ஒரு பேக்கெட் பாலை ஊற்றி காய்ச்சணும். அது நல்லா காய்ச்சிட்டே இருக்கும். இன்னொரு பக்கம் கேரமல் ரெடி பண்ணுறதுக்காக தேவையான அளவு சுகர் போட்டு அதை நல்லா நம்ம கிளறிட்டே இருக்கணும். கிளறிட்டே இருக்க அந்த டைமில் அந்த சுகர் மெல்ட் ஆகுறப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, ஹாட் வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கலக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் கேரமல் கரெக்டாக வரும், இல்லைன்னா கட்டியாயிடும். ஸோ நீங்கள் ஹாட் வாட்டரை ஆட் பண்ணி கலக்கிட்டே இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா கேரமல் ரெடி ஆகிடும். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஜவ்வரிசி வேக வச்ச ஜவ்வரிசியை வடிகட்டி எடுத்துக்கணும். இப்போ இந்த ஜவ்வரிசியை காய்ச்சின பாலில் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்ச இந்த கேரமல் சிரப்பை அதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ மிக்ஸ் பண்ணிகிட்ருக்க அந்த டைமில் தேவையான அளவு சுகர் போட்டு நல்லா கலக்கிக்கலாம். கலக்கினதுக்கப்புறமா லாஸ்ட் பார்த்திங்கன்னா ஏலக்காய் பவுடர் போட்டு இன்னும் கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம். இப்போது இளநீரோட வழுக்கையும் இளநீர் தண்ணியும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் அடிச்சுக்கிட்டு அதை ஒரு பவுலில் ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ பண்ணி வச்ச எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு பாயாசத்தை குடிக்க வேண்டியதான். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக இதெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடியே நம்ம மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா பால் திரிஞ்சிரும். சூடாக இருக்கப்போ மிக்ஸ் பண்ணிங்கன்னா. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.